சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்பெஷல் டெட் 2026 எக்ஸாமுக்காக ஆல்ரெடி நம்ம மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாம் சில வீடியோஸ் போட்டிருக்கோம். தமிழ்லையுமே 6th புக்கில் இருக்கக்கூடிய நூலாசிரியர் டாப்பிக்ல இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தமிழில் ஒரு குயிஸ் மாதிரியான கொஷின்ஸை போட போகிறோம். இது ஈவன் பேப்பர் 1 எழுதுறவங்களானாலும் பேப்பர் 2 எழுதுறவங்களானாலும் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது. என்னென்னா ஒரு குயிஸ் மாடலில் கொடுத்துருக்கேன். ஒரு கொஷின் கேட்டுட்டு அந்த கொஷினுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் கொடுத்து நீங்கள் ஆன்சர் என்ன சொல்கிறீங்கன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். வாங்க ஒவ்வொரு கொஷினாக போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வினாயன் 1, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கீழே நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. 10 செகண்டுக்குள்ளாடி உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். 10 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் இ, வே ராமலிங்கனார். ஒருவேளை உங்களோட ஆன்சர் வே ராமலிங்கனார் நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா வெரி குட், நீங்களே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாடலில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்தமாக ஒரு 30 கேள்விகள் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கேள்விக்குமே 10 செகண்ட் டைம் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் இதை அடுத்தடுத்த வீடியோ டாபிக் போடுறப்ப இதை லைவ் வீடியோவாக கொடுக்கலாமா அப்படின்ற ஐடியாவிலையும் இருக்கேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த கொஷின்ஸுக்கு இந்த 10 செகண்டுக்குள்ளே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். முடிஞ்ச ஒரு பேப்பரையும் பெண்ணையும் கையில் வச்சுக்கிட்டு கூட ஒவ்வொரு கொஷினும் டக்குன்னு அந்த 10 செகண்டுக்குள்ளாடி ஆன்சரை எழுதி நம்ம சொல்கிற ஆன்சரும் நீங்கள் சொல்கிற ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி டிக் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக முடிகிறப்ப 30ல் உங்களால் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? அடுத்ததா வினாயன் 2, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் பண்ண முடிஞ்சுதா? என்ன ஆன்சர்? வெரி குட், பரணி. உங்களோட ஆன்சர் பரணி அப்படின்னு இருந்தது அப்படின்னா உங்களுடைய விடை மிகச்சரியானது. அடுத்ததா கேள்வி எண் 3, இது ஒரு பொறுத்துக மாடலில் கொடுத்துருக்கேன். பகைவரை வென்றதை பாடுவது இசைப்பாடல், வான்புகழ் கொண்டது, அகம்புறம் மெய்ப்பொருளை கொண்டது. இது 4த்துக்கும் சைடில் ரைட்டில் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பரிபாடல், பரணி, சங்க இலக்கியங்கள், திருக்குறள். கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். இதுக்கான விடை என்னன்றதை பார்க்கலாமா? இதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் உங்களோட விடைக்கும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது 1க்கு ஆ, பகைவரை வென்றவரை பாடுவது பரணி. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க, 1க்கு ஆன்றதை கண்டுபிடிச்சிங்கனாலே இது கிடையாது இது கிடையாதுன்ற முடிவுக்கு வந்துடலாம். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுன்ட்டு. கரெக்டாக? இசைப்பாடலுங்கிறது பரிபாடல், இதுவும் தெரியும். வான்புகழ் கொண்டது திருக்குறள். திருக்குறள்னு பார்த்தீங்கன்னா 3க்கு இ இங்கே தான் இருக்குது, இங்கே 3க்கு இ இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர்ன்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடலாம். ஈவன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே எது கிடையாதுன்னு முடிவு பண்ணிடலாம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று கூட, வான்புகழ் கொண்ட வள்ளுவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வான்புகழ் கொண்டதுக்கு இ, இதை கண்டுபிடிச்சா கூட 3க்கு இ அப்படிங்கிறது தெரிஞ்சா கூட இங்கே மட்டும்தான் 3க்கு இ இருக்குது பாருங்க, மற்ற எங்கேயுமே கிடையாது. அப்போ அந்த ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சால் கூட நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ பொறுத்துக்க மாடலில் கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னா கூட நம்மளால ஆன்சரை சொல்ல முடியும் பாருங்க. ஓகேங்களா? அடுத்ததா வினாயன் 4, தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். ஆன்சர் பார்க்கலாமா? உடுமலை நாராயண கவி. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி. உங்களோட விடை சரியா இருந்தா ஒரு டிக் போட்டுக்கோங்க. வெரி குட். அடுத்ததா கேள்வி எண் 5, புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் டேஷ். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். ஆன்சர் ஆப்ஷன் பி, குமணன். புலவரின் சொல்லுக்காக தலையையே தர துணிந்தவன் குமணன். ஒவ்வொரு கடையெழுவாளர்களை பற்றியுமே தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. அதில் இந்த ஒரு ஆப்ஷனை நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 6, வான் புகழ் கொண்ட இலக்கியம் எது? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். ஆன்சர் கரெக்டாகவே சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். திருக்குறள். வான்புகழ் கொண்ட இலக்கியம் ஆப்ஷன் டி, திருக்குறள். கேள்வி எண் 7,
தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று டேஷ். டைம் ஸ்டார்ட்ஸ். டைம் ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெரி குட். ஆப்ஷன் சி தெலுங்கு அப்படிங்கிறது தான் தமிழுடைய கிளை மொழிகளில் ஒன்று. ஓகேவா? அடுத்ததான் கேள்வி எண் 8. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். மொழியுடைய உயிர் நாடியா எதை சொல்றாங்க அப்படின்னா பேச்சு மொழியை சொல்றாங்க. ஓகேவா? கேள்வி எண் 9. பொறுத்துக. இதுவும் ஒரு பொறுத்துக கொஸ்டின் தான். தமிழ், கன்னடம், வட்டார மொழி, பேச்சு வழக்குன்னு லெஃப்ட் சைட்லையும், இரட்டை வழக்கு, நல்லா சாப்பிட்டான், கீது, கிளை மொழினதை ரைட் சைட்லையும் கொடுத்துருக்கேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. டைம் அப். ஒன்றும் இல்லை. இதில் இந்த கீது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வட்டார மொழி. கரெக்டா? நம்ம ஒரு சில வட்டாரத்தில் தான் பேசுவாங்க. பேச்சு வழக்குன்னு கிடையாது. பேச்சு வழக்குனா எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி சொல்கிறது மாதிரி இருக்கணும். வட்டார மொழின்றது தான் கீது. இந்த சில சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத கீது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் சொல்லும் போதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த வட்டார மொழின்றது கீது. ஸோ 3க்கு இ. இதை பேஸ் பண்ணி கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது கிடையாது, இது கிடையாது. கரெக்டா? மீதி இருக்கிற 2த்துல கிளைமொழி. தமிழுங்கிறது கண்டிப்பாக கிளைமொழி கிடையாது. கன்னடங்கிறது கிளைமொழி. அப்போ 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா டி எங்கே இருக்குது? இங்கே 2க்கு டி இருக்குது, இங்கே 2க்கு ஆன் இருக்குது பாருங்க. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இப்போ ஆன்சர் எதுவாக தான் இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கணும். நீங்கள் வேறு ஏதாவது வச்சும் கூட முடிவு பண்ணலாம். இப்போ தமிழுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இரட்டை வழக்கு இருக்குது. அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எது சொல்ல? பேச்சு வழக்கு. நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது நல்லா சாப்பிட்டான் அப்படின்றது அது பேச்சு வழக்கு. ஸோ நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணாலும் சரிதான். ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 10. குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனைன்னு கேட்டிருக்கோம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். குற்றியலுகரத்துடைய வகைகள் மொத்தம் 6 இல்லையா? என்னென்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உயிர்த்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வகையாக படிச்சிருப்போம். அந்த ஒவ்வொரு வகைக்கும் அடுத்ததாக வரக்கூடியது எல்லாமே என்னென்னன்றதெல்லாம் அந்த 6 வகையிலையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ குற்றியலுகரத்துடைய வகைகள்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 6. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் நீங்கள் சரியாக சொல்லியிருந்தீங்கன்னா வெரி குட். அடுத்ததாக கேள்வி எண் 11. ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் சுரதா. ஆப்ஷன் சி இதுக்கு சரியான விடை. ஓகேவா? கேள்வி எண் 12. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் யார்? டைம் ஸ்டார்ட்ஸ். இதுக்கு பெரும்பாலும் ஆன்சர் சொல்றீங்கன்னு நம்புறேன். ஆன்சர் சுரதா. பெரும்பாலானவங்க இதை நம்ம நிறைய படிச்சிருப்போன்றதால இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுல கஷ்டம் இருந்திருக்காது. சுரதா. கேள்வி எண் 13. இதுவும் பொறுத்துக்க தான். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். டைம் ஸ்டார்ட்ஸ். டைம் அப். எப்படி முடிவு பண்ணலாம்? அதிமதுரம். அதிமதுரம்னா ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு அர்த்தம். மிகுந்த சுவை. அப்போ 1க்கு ஆ இந்த 2 இடத்துல இருக்குது, இங்கே கிடையாது. ஸோ இது 2ம் கிடையாது. அடுத்தது கலித்திட. கலித்து அப்படின்னா இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். 2க்கு ஆ 2 இடத்துலையுமே அதான் இருக்குது. அப்போ 3வது வச்சு தான் முடிவு பண்ணணும். கொம்பு. கொம்புனா கிளை. அப்போ 3க்கு ஈ இதோ இருக்குது பாருங்கள். ஈன்றனா பெற்றுன்னு அர்த்தம். 4க்கு ஈ. ஸோ இது கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டானு பார்த்துலாமா? கரெக்ட். ஓகேவா? கேள்வி எண் 14. வாழை கன்றை டேஷ். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதுக்கு பெரும்பாலும் சரியாகவே ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழை கன்றை ஈன்றது அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? கேள்வி எண் 15. காடெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் ஆப்ஷன் பி
காடு கூட்டல் எல்லாம். காடு எல்லாம் அப்படிங்கிறத பிரிச்சோம்னா காடு கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? கேள்வி எண் 16. கிழங்கு பிளஸ் எடுக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது. Your time starts now. ஆன்சர் ஆப்ஷன் பி, கிழங்கெடுக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு கவனிக்காம அந்த கேவா கோவான்னு தெரியாம இதை போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஓகேவா? கேள்வி எண் 17. நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது? Your time starts now. நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோலி குண்டு. அந்த பாடல்ல செய்யுள்ள பார்த்தீங்கன்னா கோலி குண்டை தான் நாவற்பழத்துக்கு உதாரணமா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 18. சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூல் படைத்த கவிஞர் யார்? Your time starts now. டைம் அப். ஆன்சர் ராஜ மார்த்தாண்டன். ராஜ மார்த்தாண்டன் தான் கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற நூலை படிச்சிருப்பார். ஓகேவா? கேள்வி எண் 19. ஊரின் வடகோடியில் இருந்த மரம் டேஷ். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். ஆன்சர் ஆப்ஷன் சி, நாவல் மரம். ஓகேங்களா? இது கேள்வி எண் 19. இந்த மெத்தட் ஒருவேளை ஓகேவா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா முடிஞ்சா மற்ற இந்த சயின்ஸு சோசியல்லாம் போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு கூட இந்த மாதிரி டைம் கொடுத்து நாம லைவ் வீடியோவாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஈவன் மேத்ஸுக்குமே கூட இந்த மாதிரி ஒரு 25-30 கொஸ்டின் எடுத்துக்கிட்டு இந்த மாடல் எக்ஸாம் போடுறப்ப ஒரு நிமிஷம், ஏன்னா இதுக்கு நம்ம 10 செகண்ட் தரோம். மேத்ஸ்லாம் வரும்போது நம்ம 30லேருந்து ஒரு 30 செகண்ட் இல்லை 40-45 செகண்ட் வரைக்கும் டைம் கொடுத்து கூட போட வச்சோன்னா நீங்கள் அதுக்குள்ளாடி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸில் அதை ட்ரை பண்ணுவோம். கேள்வி எண் 20. பொறுத்துக. ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்களேன். டைம் அப். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர். இப்போ பரவசம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியுது, இதுல இருந்து மகிழ்ச்சி பெருக்குன்னு. நீங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு தான் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பண்ணணும்னு கிடையாது. இப்போ ஒன்றுக்கு இ எங்க இருக்குன்னு பாருங்க. இதுல இல்லை, இதுல இல்லை, இதுல இல்லை. அப்போ நம்மளால ஆன்சரை டக்குன்னு சொல்ற முடியும். ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடைன்ட்டு. ஏன்னா ஒன்று தெரிஞ்சனாலே போதும், பொறுத்துக்கெல்லாம் ஆன்சர் சொல்ல முடியும். வேணா அடுத்தது பாருங்க, துஷ்டி கேட்டல். இது இன்னும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். துக்கம் விசாரித்தல், அதுவும் கரெக்டாக வரும். பரவி அப்படின்னா விரவி அப்படிங்கிறது. கோடி அப்படின்னா எல்லைன்றது அர்த்தம். முடிஞ்சு பாருங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்டா? அடுத்ததா கேள்வி எண் 21. செங்காய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. டைம் ஸ்டார்ட்ஸ். ஆன்சர் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? செம்மை கூட்டல் காய். செங்காயை பிரிக்கிறோம் அப்படின்னா மை விகுதி பண்பு பெயர் சொல்லுவோம். இது ஆக்சுவலாக பண்பு தொகை. இது செங்காய் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு கேட்குறாங்கன்னா பண்பு தொகையில் வரும். செம்மை கூட்டல் காய். கேள்வி எண் 22. இரவில் படையெடுத்து வரும் பழந்தின்னி டேஷ். இரவில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வால் கூட்டம். ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. ஓகேவா? கேள்வி எண் 23. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் பார்க்கலாமா? ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் தான் கொல்லிப்பாவைங்கிற சிற்றிதழை நடத்துவர். இதே ராஜமார்த்தாண்டன் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்லையும் பார்த்துருந்தோம், கவனம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? கேள்வி எண் 24. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது. டைம் ஸ்டார்ட்ஸ். டைம் அப். ஆன்சர் அதோட தந்தம் தான். ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்தக்கூடியது எது அப்படின்னா அதோடைய தந்தம் தான் ஆசிய யானைகள் ஆண் எது பெண் எதுன்றதை வேறுபடுத்தக்கூடிய ஒன்று. கேள்வி எண் 25. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
ஆன்சர் ஆப்ஷன் சி முண்டந்துறை. அதுதான் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்திருக்கக்கூடிய இடம். கேள்வி எண் 26. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் காடு கூட்டல் ஆறு. சிலர் காட்டாறுன்னு பார்த்தோன்னே என்ன பிரிச்சுருவாங்க அப்படின்னா காட்டு கூட்டல் ஆறுன்னு பிரிச்சுருவாங்க. கிடையாது, காடு கூட்டல் ஆறு அப்படிங்கிறது தான் சரியானது. கேள்வி எண் 27. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இடம். டைம் ஸ்டார்ட்ஸ். ஆன்சர் மேட்டுப்பாளையம். வனக்கல்லூரி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா மேட்டுப்பாளையம். கேள்வி எண் 28. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் டேஷ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் பி கோவை. கோவையில் தான் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? கேள்வி எண் 29. தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் அதுவும் அதே தான், முண்டந்துறை. ஏற்கனவே புலிகள் காப்பகம் சொன்னோம் இல்லையா, அதுதான் 2வது பெரிய காப்பகம். அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. அடுத்தது இந்த வீடியோட கடைசி கொஸ்டின், வினாயன் 30. ஆண் பெண் ஆகிய இரண்டுக்கும் தந்தம் கொண்ட யானை வகை எது? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் ஆப்பிரிக்க யானை. நம்ம ஆசிய யானையில வித்தியாசப்படுத்துறது தந்தம் தான். ஆப்பிரிக்க யானையில் ஆண் பெண் ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா தந்தம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழ் குவிஸில் ஒரு 30 கேள்விகள் பார்த்துருக்கோம். பெரும்பாலும் எல்லாருமே இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரையும் அப்படியே சொல்லிட்டே வந்திருப்பீங்க. ஸோ 30ல் நீங்கள் எத்தனை சரியாக போட்டீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து அதே மாதிரி சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாமா, இல்லை இருக்கிறது மாதிரியே கொடுக்கலாமான்றதையும் சொல்லுங்கள். பார்ப்போம். மேத்ஸுக்கும் முடிஞ்சால் இதே மாதிரி ஒரு வீடியோவை டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு ஒரு 10 கொஸ்டினை வச்சு உங்களுக்கு போட முடியுதான்னு ஒர்க் அவுட் பண்ண வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.